ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். ராஜாராணி இன்னைக்கு எபிசோட்ல வந்த சுவாரஸ்யமான சீன்ஸ் பத்தி பார்க்கலாம். ஜெஸ்ஸி யோசிக்கிறாங்க, ஆதி இப்படிப்பட்டவன் தெரியாம இத்தனை நாள் அவனை லவ் பண்ணிட்டு இருந்திருக்கிறேனே அப்படின்னு நினைக்கிறாங்க. அதே பத்தின இந்த விஷயத்த நம்ம யார்கிட்ட சொல்லலாம்? இந்த வீட்டுல நமக்கு தெரிஞ்ச ஒரே ஆள்னா சந்தியா தான். சந்தியாட்ட இதை பத்தி பேசலாமா வேணாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. இந்த டைம்ல ஜெஸ்ஸியோட அம்மா ஜெஸ்ஸிக்கு கால் பண்றாங்க. நல்லா இருக்கே ஜெஸ்ஸி, உங்க வீட்டுல எல்லாரும் உன்கிட்ட நல்லா பழகுறாங்களா அப்படின்னு கேக்குறாங்க. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லம்மா, நான் நல்லா இருக்கிறேம்மா அப்படின்னு ஜெஸ்ஸி சொல்றாங்க. உன்னோட மாமியார் உன்கிட்ட நல்லா பேசுறாங்களா அப்படின்னு கேக்குறாங்க. ஜெஸ்ஸி மனசுல நினைக்கிறாங்க, இந்த வீட்டுல யார்கிட்டயும் எனக்கு பிரச்சனை இல்லம்மா, பிரச்சனை பண்றதே ஆதிதாமா அப்படின்னு நினைக்கிறாங்க. பழசெல்லாம் ஏதாவது மனசுல வச்சுட்டு உன்கிட்ட சரியா பேசாம இருக்கிறாங்களா அப்படின்னு கேக்குறாங்க ஜெஸ்ஸியோட அம்மா. அவங்க நினைக்கிறதுக்கு என்னமா இருக்கு, பழச நினைக்கணும்னா அவங்க பையன் பண்ண தப்ப பத்தி நான் தான் நினைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க ஜெஸ்ஸி. இப்போ கல்யாணம் ஆயிடுச்சு ஜெஸ்ஸி, பழச பத்தி எல்லாம் எதுக்கு பேசிட்டு இருக்கிற அப்படின்னு ஜெஸ்ஸியோட அம்மா சொல்றாங்க. குடும்பத்துல இருக்க எல்லாரும் கூட நல்லா பேசுமா, நீ சந்தியாவோட ஹஸ்பண்ட சரவணன் பேர் சொல்றத விடு, மாமான்னு கூப்பிட்டு பழகு அப்படின்னு சொல்றாங்க. செக்அப்லாம் கரெக்டா போ, உடம்ப நல்லா பாத்துக்கோ அப்படின்னு சொல்றாங்க. நல்லா பாத்துக்கிறேம்மா, என்னை பத்தி நீ கவலைப்படாதம்மா அப்படின்னு ஜெஸ்ஸி சொல்லிடுறாங்க. அடுத்ததா சந்தியா சொல்றாங்க, ஒரு வழியா எல்லா கணக்கையும் பார்த்து முடிச்சாச்சு, கடனே இல்லாம ஆதியோட கல்யாணத்தை செஞ்சு முடிச்சாச்சு அப்படின்னு சொல்றாங்க. பெரிய விஷயம் தான் அப்படின்னு சந்தியாவோட மாமனார் சொல்றாரு. சிவகாமி சொல்றாங்க, கடன் வாங்காம நம்ம செலவு பண்ணிருக்கிறோம் அப்படின்னா சரவணனே முக்கியமான செலவுல பேசி பேசி 10,000 வரைக்கும் குறைச்சிருக்கிறான் அப்படின்னு சொல்றாங்க. இது போக நம்ம பையன் வீட்டுக்காரங்க பொண்ணு வீட்டுக்காரங்களுக்கு தான் செலவு அதிகமா இருக்கும், அவங்க தான் கடன் வாங்க வேண்டியது வந்திருக்கும், நம்ம ஜெஸ்ஸியை தான் கேட்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஜெஸ்ஸி சொல்றாங்க, எங்க வீட்டுல கடன்லாம் வாங்கல, முன்னாடி இருந்த என்னோட கல்யாணத்துக்காக பணம் சேர்த்துதான் வச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. சந்தியா மாமனார் சொல்றாரு, கடைசி நேரத்துல ஆதி கல்யாண செலவுக்கு பணம் கொடுத்தான், அதனாலதான் நம்மளால கடனே வாங்காம சமாளிக்க முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்றாரு. என்னது, ஆதி கல்யாண செலவுக்கு பணம் கொடுத்தானா அப்படின்னு ஜெஸ்ஸி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. என்னோட கல்யாண செலவுக்கு நான் எந்த பணமும் சம்பாதிச்சு கொடுக்கல, என்ன படிக்க வச்சிருக்காங்க, அதுக்காக கூட என்னோட பெத்தவங்களுக்கு நான் திருப்பி எதுவுமே செய்யல அப்படின்னு ஜெஸ்ஸி சொல்றாங்க. சிவகாமி சொல்றாங்க, ஆதி என்ன அவன் பணத்தையா கொடுத்தா, நம்ம சரவணன் போட்டியில போய் ஜெயிச்சுட்டு வந்த பணத்தை தானே கொடுத்தான் அப்படின்னு சொல்றாங்க. தேவையில்லாம இதை பத்தி எதுக்கு பேசுறாங்க, எல்லா உண்மையும் தெரிஞ்சிட போகுது ஜெஸ்ஸிக்கு அப்படின்னு ஆதி ரொம்ப டென்ஷனா இருக்கிறாரு. சந்தியா சொல்றாங்க, அதுதான் நம்ம எல்லா பிரச்சனையும் சமாளிச்சு வந்தாச்சுலத்த, பழச பத்தி எதுக்கு பேசணும், விடுங்க அப்படின்னு சமாளிச்சிடுறாங்க. அடுத்ததா சந்தியா சரவணன்ட்ட கேக்குறாங்க, நம்ம எங்கேயாவது வெளியில போயிட்டு வரலாமாங்க அப்படின்னு கேக்குறாங்க. இப்ப கூட பைக்ல வரணும்னு எனக்கு ஆசையா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. எல்லாரும் தூங்கட்டுங்க, அதுக்கப்புறமா நான் உங்களை கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சரவணன் சொல்றாரு. எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறமா சரவணன் சந்தியா 2 பேருமே இப்ப பைக் எடுத்துட்டு போறாங்க. சரவணன் வேணும்னே பைக்கை ஆட்டி ஆட்டி ஓட்டிட்டே போறாரு. எனக்கு பயமா இருக்குங்க, ஒழுங்கா ஓட்டிட்டு போங்க அப்படின்னு சந்தியா பயப்படுறாங்க. என்னங்க இதுக்கெல்லாமா பயப்படுவீங்க, நீங்க எவ்வளவு பெரிய IPS ஆபீசர் ஆக போறீங்க, நாளை பின்ன திருடைங்க கூட எல்லாம் நீங்க சண்டை போட வேண்டியதெல்லாம் இருக்கும், இதுக்கு போய் பயப்படுறீங்க அப்படின்னு கேக்குறாரு சரவணன். சந்தியா சொல்றாங்க, அது வேற டிபார்ட்மெண்ட், அந்த மாதிரி வந்தா நான் எப்படி திருடங்களை பிடிக்கணும்ன்றது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. அது என்னமோ எனக்கு நல்லாவே தெரியுங்க அப்படின்னு சரவணன் சொல்றாரு. என்னோட இடுப்பை நீங்க இவ்வளவு கெட்டியா அழுத்தி பிடிச்சிருக்கிறப்பே தெரியுது நீங்க திருடங்களை எப்படி பிடிப்பீங்கன்னு அப்படின்னு கிண்டல் பண்றாரு. சந்தியா சரவணன்ட்ட சொல்றாங்க, நான் ட்ரைனிங் போனதுக்கு அப்புறம் இந்த மாதிரி நீங்க யாரை கிண்டல் பண்ணி பேசி சிரிப்பீங்க அப்படின்னு கேக்குறாங்க. இந்த மாதிரி பைக்ல ஜாலியா யார உட்கார வச்சு கூட்டிட்டு போவீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அது என்னமோ உண்மைதாங்க, உங்களை பிரிஞ்சு 3 மாசம் என்னால இருக்க முடியுமான்னு என்னால யோசிச்சு கூட பார்க்க முடியலங்க அப்படின்னு சொல்றாரு சரவணன். எனக்கும் அப்படிதாங்க இருக்கு, உங்களையும் நம்ம குடும்பத்தையும் நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேங்க அப்படின்னு சந்தியா சொல்றாங்க. 3 மாசம் உங்களெல்லாம் பிரிஞ்சு அங்க என்னால தாக்கு பிடிக்க முடியுமான்னு கூட தெரியலங்க அப்படின்னு சந்தியா சொல்றாங்க. சரவணன் சொல்றாரு, நிரந்தரமா நமக்கு வெற்றி கிடைக்கணும் அப்படின்னா சின்ன சின்ன இழப்புகளை நம்ம தாங்க செய்யணும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறமா சந்தியா இப்போ பைக் வாங்கி ஓட்டுறாங்க. இந்த குளிர்ல பைக் ஓட்டிட்டு போறது நல்லா தாங்க இருக்கு, ஏதோ மேகத்துல பறக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க சந்தியா. 2 பேருமே ரொம்ப ஜாலியா இப்ப பைக்ல போயிட்டு இருக்காங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. ரெகுலர் சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.